சிறுவர்களுடைய கிழக்குரிய பணிப்பாளர்கள் அவர்களை மற்றும் இந்நிகழ்விலே வருகை தந்திருக்கின்ற சிறப்பு விருந்தினராக இருந்திருக்கின்ற வாழைச்சேரி பிரதேச மத்திய அதிகாரிகள் பணியாளர்கள் மற்றும் பல்சி நிறுவனத்தினுடைய மீடிய பணியாளர்கள் அனைவருக்கும் இந்திய வணக்கம். உண்மையிலே இன்றைக்கு ஒரு மட்டக்களப்பிலே ஒரு முக்கியமான ஒரு நாளாக இருக்கின்றது. ஏனென்றால் உலகத்துக்கு மட்டக்களப்பிலிருந்து முதலாக இயற்கையாக எங்களுக்கு கிடைக்கின்ற ஒரு பொருளை நாங்கள் அதை விற்பனைக்காக ஒரு முடிவு பொருளாக நேரடியாகவே நாங்கள் கொள்கலில் எங்கிருந்து ஏற்றி அதை நேரடியாக வெளிநாட்டுக்கு விற்பனை செய்யக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கு நாங்கள் கருதுகின்றோம். எல்லாரும் இன்றைக்கு இந்த தகவலை பார்த்துவிட்டு ஆச்சரியத்திற்குரிய ஒரு விடயமாகத்தான் கருதுவார்கள். ஏனென்றால் யாருக்கும் இது இவ்வாறான ஒரு தொழிற்சாலை இவ்வாறான ஒரு செயற்பாடு நடப்பது என்பது அரிதான ஒரு தகவலாக தான் இருக்கிறது. ஆனால் ஏன் அதை நாங்கள் கடைபிடித்தோம் என்றால் எப்போதும் சொல்லுக்கு முன்னே செயற்பாடு போடும் என்றுதான் எங்களுடைய நோக்கம். எனவே இப்பொழுது நாங்கள் எங்களுடைய சொல்லுக்கு முன்னுக்கு நாங்கள் செயற்பாடை ஆரம்பித்து இன்று எங்களுடைய மண்ணிலே விளைகின்ற உற்பத்தி பொருட்களை முடிவு பொருட்களாக்கி அதை வெளிநாடுகளுக்கு குறிப்பாக பிரான்ஸ் போன்ற நாடுகளுக்கும் யூரோப் நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்கின்ற ஒரு நாளாக இந்த நாள் இருக்கு. எனவே அதை இந்த மட்டக்களப்பு மண்ணிலே ஒரு மிக முக்கியமான நாளாக நாங்கள் அதை கருதுகின்றோம். உண்மையிலே வயசு நிறுவனமானது பலதரப்பட்ட உற்பத்தி பொருட்கள் தாயக மண்ணிலிருந்து எங்களுடைய பொருளிய மேம்பாட்டினை மேம்படுத்தும் நோக்கி நேச்சர் ப்ளவர்ஸ் நிறுவனத்தின் உறுப்பினர்கள் மற்றும் வரிசை நிறுவனத்தின் உத்தியோகத்தர்கள் ஊடகவியலாளர் அனைவருக்கும் எம்பின் பணிவான காலை வணக்கங்கள். உண்மையில் இது ஒரு சிறந்த முயற்சி. நமது பிரதேச செயலக பிரதி திட்டமிடல் பணிப்பாளர் இது பற்றி கூறிய போது அது இவ்வளவு ஒரு பெரிய ஒரு முயற்சியாக இருக்கும் என்பது தொடர்பாக எனக்கு ஒரு பெரிய ஒரு விடயமாக நான் எடுக்கல. ஆனாலும் இப்போ வரும்போது நீங்களும் வாங்கினாங்க கேட்கக்கூட ஓகே தான் இருக்கிறது வாங்கணும்னு சொன்னேன். தங்கத்துக்கு பிறகுதான் தெரியுது இது வாழைச்சேரிக்கு மட்டுமில்லை, இது நாட்டில் பொருளாதாரத்தில் ஒரு பாதி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிற ஒரு செயற்பாடாக காணப்படுகின்றது. நாங்கள் எங்களால் பிரதேச செயலகம் மூலமாக நாங்கள் இந்த வரிசை நிறுவனம் மூலமாக ஏற்றுமதி செய்கிற பொருட்கள் தொடர்பில் தேவையான சகல உதவிகளையும் வழங்குறதுக்கு தயாராக இருக்கலாம். உண்மையில மட்டக்களப்பை பொறுத்தவரையில மட்டக்களப்பு பேரோட இதுவரைக்கும் எந்த ஒரு பொருளும் வெளிநாடுகளுக்கு செல்லவில்லை. இது ஒரு முதல் தடவையாக செய்வதாக நாங்கள் இதற்கான ஒரு விளம்பரத்தை நாங்கள் வெளியில செய்ய வேண்டும். என்ன விளம்பரம் இல்லாட்டி இப்ப இந்த ஒரு பொருளும் மார்க்கெட் பண்ணிடலாம் இருக்கும். அதோட இந்த நேச்சர் ப்ளவர்ஸ் வேர்ல்ட் விஷனோட சேர்ந்து ரசாயனம் அற்ற பொருட்களை உற்பத்தி செய்கிற ஒரு அமைப்பாக காணப்படுறதால நாங்கள் அவங்களுக்கான ஒரு மார்க்கெட்டிங் வசதியை இதனூடாக எடுத்துக் கொடுக்கலாம். நாங்களே இது வாழைச்சேனைக்குள்ள மட்டும் நாங்கள் இதை செய்யாமல் மாவட்ட ரீதியில நடைமுறைப்படுத்துறதுக்கான தேவையான விடயங்களை மாவட்ட செயலகம் மூலமாகவும் நாங்கள் அவங்களை இணைந்து தரதுக்கான நடவடிக்கைகளை நாங்கள் எதிர்காலத்தில் செய்யக்கூடியதாக இருக்கும். ஆகவே இந்த முயற்சி வெற்றி அடைவதற்கும் எமது பிரதேச மக்களோட பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கும் இது மேலும் மேலும் மக்களை சென்றடைய வேண்டும் என்ற சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கொள்வதுடன் அனைத்து உறுப்பினர்களுக்கும் மற்றும் எங்களது நேச்சர் ப்ளவர்ஸ் அமைப்பின் உறுப்பினர்கள் மற்றும் வந்து உடவியலாளர் எங்களுடைய கடந்த காலத்தில் அனைவருக்கும் தெரியும் வாகரையில் முதலாவது திட்டத்தை வேர்ல்ட் விஷன் நிறுவனத்தினூடாக நஞ்சற்ற மரங்களை உற்பத்தி செய்ய வேண்டும் என்று ஒரு பெரிய ஒரு கன்செப்டை கொண்டு வந்தாங்க. அந்நேரம் நான் வாகரையில் உதவி திட்டம் பணிப்பாளர் இருந்தபோது கொய்கா ப்ராஜெக்ட் தான் இந்த திட்டம் நாங்கள் ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த திட்டம் ஆரம்பித்து போகும்போது நிறைய வெற்றிகளை கண்டாங்க. ஒரு கட்டம் வரக்குள்ள எங்களுக்கு நிறைய சவால் ஏற்பட்டது. மார்க்கெட்டிங் இல்லை. அடுத்தது நஞ்சற்ற உணவு உற்பத்தியில பெரிய சவால் இருக்குது. நஞ்ச அற்ற முறையில் உற்பத்தி செய்ய வேண்டும் என்று சொன்னால் நோய் தாக்கத்தை எவ்வாறு கட்டுப்படுத்துறது,
அது ஒரு மிகவும் சவாலானது. நோய் தாக்கத்தை நஞ்சற்ற வகையில் எப்படி கட்டுப்படுத்துறது என்பது ஒரு சவாலானது. அடுத்தது மார்க்கெட்டிங். அதால எங்களுக்கு வாகனையில குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அந்த திட்டத்தை முன்னோக்கி செல்வதில் பெரிய சவால் இருந்தது. அந்த சவாலை சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி எங்களோட கெய்ரிஸ் நிறுவனத்தை போன்ற நிறுவனங்கள் அங்க தங்களோட காலை பதித்து இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி வளங்களை பயன்படுத்தி அவங்களோட உற்பத்தியை ப்ரொமோட் பண்ணக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்தது. எங்களுக்கு இந்த நஞ்சற்ற உணவு உற்பத்தியில பெரிய சவாலாக பெரிய அமைஞ்சது. அதுல ஒரு பார்ட் எங்களுக்கு மார்க்கெட்டிங் பெரிய சவாலா இருந்தது. கத்தரிக்காய், வெண்டிக்காய், பைத்தங்காய் எல்லாம் 10-15 ரூபாய்க்கு கூட விற்கிற அளவில் இருந்தது. அப்ப ஃபார்மர்ஸ் செஞ்சாங்க பக்கத்து பணப்பயிருக்கு மாறிட்டாங்க. நஞ்சற்ற உற்பத்தியில இருந்து பணப்பயிருக்கு மாறிட்டாங்க. அந்த ஒரு வெறியரை தடுக்கிறதுக்கு ஒரு அந்த மேலதிக உற்பத்தியை ஏற்றுமதி செய்யறதுக்கும் எங்களது அந்நிய செலாவணியை உழைக்கிறதுக்கும் எங்களது பொருளாதாரத்தில் எங்களது பொருளாதாரம் மட்டக்களப்பு அல்லது கிழக்கு மாகாண பொருளாதாரம் 2 பொருளாதாரம். ஒன்று நீல பொருளாதாரம், மற்ற பச்சை பொருளாதாரம். இந்த விவசாயம், மீன்பிடி. விவசாயத்துல மிதமீன்பிடி உற்பத்தியை நாங்க சேமித்து வைத்து ஏற்றுமதி செய்வதற்கு சந்தர்ப்பத்தை எங்களது மாவட்டத்துக்கு ஏற்படுத்தி தந்த வளர்ச்சி நிறுவனத்துக்கு அதற்கு உரிமையாளருக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த வகையில் எங்களது பிரதேச செயலாளர் கூறியது போல எங்களது கட்டுப்பாட்டுக்கு அல்லது எங்களது நிர்வாக அமைப்புக்கு ஏற்ற வகையில் தங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் நாங்கள் கட்டாயம் முன்னுரிமைப்படுத்தி செய்தருவோம். அதே போல எதிர்காலத்தில் எங்களது விவசாய பெருமக்களையும் ஊக்கப்படுத்தி தெளிவூட்டல்களை மேற்கொண்டு நஞ்சற்ற உற்பத்தி செய்ய வேண்டும். உங்களது நீண்டகால நோய்க்கு முக்கிய காரணம் இந்த நஞ்சற்ற உணவை உண்ண வேண்டும். அதை வெளிநாட்டில் இருக்கிறவங்க அதை தொடங்கிட்டாங்க. நாங்க அதை நாங்க ஒரு பெரிய தாக்கமா நாங்க எடுக்காது. நீண்டகால நோய்களை, தொற்றா நோய்களை ஏற்படுத்துறது எங்களோட உணவு பழக்க வழக்கம். அதுல நஞ்சான உணவு சாப்பிடுறதுதான் இந்த அதுக்கான மூல காரணம். ஆகவே எதிர்காலத்தில் எங்களது மக்களையும் பாதுகாப்பதோடு எங்களது நாட்டு பொருளாதார நெருக்கடியிலிருந்து நாங்கள் முற்றுமுழுதாக நாங்கள் இன்னும் மீளவில்லை. அந்த வகையில் இவ்வாறான ஏற்றுமதிகளை செய்யும் போது எங்களுக்கு அந்நிய செலாவணி டாலர்ஸ் கிடைப்பதோட எங்களது மேலதிக உற்பத்தியும் எங்களது உற்பத்தியை அனுப்புவதன் மூலம் எங்களது விவசாயிகளுக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவு வருமானத்தை பெறுவதற்கு சந்தர்ப்பம் கிடைக்கின்றது. ஆகவே அந்த வகையில் இது ஒரு மாவட்டத்துக்கு ஒரு முன்னுதாரணமான ஒரு மிகப்பெரிய பெருமதியான ஒரு விடயம் நிகழ்வு. அந்த நிகழ்வில் பிரதேச செயலர் சார்பாக நான் கலந்து கொண்டதற்கு மிகவும் பெருமையும் மகிழ்வும் அடைகின்றோம். அந்த வகையில் மீண்டும் வல்சி நிறுவனம் அதை சார்ந்த உத்தியோகர்களுக்கு நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன்.